ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து நீங்கள் பிளாகை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையில் எப்போவுமே 6:15க்கு தான் நான் எழுந்திருப்பேன். பசங்களை வந்து ஸ்கூல் அனுப்பணும். 8:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா பசங்களோட ஸ்கூல் வேன் வந்துடும். அதுக்குள்ளே பசங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணி அவங்கள ரெடி பண்ணி ஸ்கூல் அனுப்பி விடணும். போன வீடியோஸ் வந்து நான் போட்டிருந்தேன். வீட்டோடைய ஃபுல் டேமேஜ் வந்து போட்டிருந்தேன். நிறைய பேர் உங்களோட கருத்துக்களை வந்து அங்கே தெரிவிச்சிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எங்கே பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இன்டீரியர் ஒர்க்கு தான் பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் எல்லாருமே வால் தான் ப்ராப்ளம்னு சொல்லியிருந்தீங்க. அதுதான் உண்மை. இன்டீரியர் சார் வந்து வந்தாங்க, வந்து வீடெல்லாம் செக் பண்ணாங்க. செக் பண்ணதுல வால் தான் ப்ராப்ளம்னு வந்து சார் சொல்லியிருந்தாங்க. வால்ல ஃபங்கஸ் இருந்தாலே ரூம்ல என்னென்ன பொருள் இருக்கோ எல்லாமே உடனே ஃபங்கஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடும்னு சார் வந்து சொல்லியிருந்தாங்க. மேக்சிமம் நிறைய பேர் நீங்களும் கமெண்ட்ல அதான் சொல்லியிருந்தீங்க. வால் தான் ப்ராப்ளம், வால்ல வந்து வாட்டர் லீக்கேஜ் ஆகிட்டு அது ஃபங்கஸ் வந்து பிடிச்சிருக்கு, நீங்க வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டிங் வந்து கொடுக்கணும், நெக்ஸ்ட் வந்து வால்ல டைல்ஸ் எல்லாம் ஒட்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க. வீட்டு ஒர்க்கு அப்டேட் ஆகும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட் பண்றேன். திரும்ப இப்போ வந்து வீட்டுக்கு வந்து பெயிண்டிங் கொடுப்போம், வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டிங் வந்து கொடுக்கணும். வீட்டுடைய சொச்ச வேலை அப்படியே தான் நிற்கிது. 1 இயர் இப்போ முடிய போகுது. ஒர்க் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த பெயிண்டிங் வேலை அப்போவே கொடுத்துருந்தா எனக்கு இவ்வளோ பிரச்சனை ஆயிருக்காது. ஸோ நான் கண்டிப்பாக வீட்டோட அப்டேட்டு நான் பிளாகில் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு அந்த ஒர்க்கு வந்து ஆரம்பிக்கல. அந்த வீடியோவில் நிறைய கமெண்ட்ஸ் வந்து படித்து பார்த்துருந்தேன். அதில் பாசிட்டிவாகவும் பேசியிருந்தீங்க, நெகட்டிவாகவும் பேசியிருந்தீங்க. வீட்டுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்யூஷனும் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதில் வந்து எனக்கு என்ன கமெண்ட்லாம் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாச்சுன்னா, உங்களுக்கு யாரோ சீட் எழுதி கட்டியிருக்காங்க, சூனியம் வச்சுருக்காங்கலாம் வேறு கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க. அடுத்து இன்னொரு கமெண்ட் பார்த்தீங்கன்னா, இன்னும் என்ன வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கிச்சு. உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தைராய்டு பிரச்சனை வரப்போகுது, உடனே நீங்கள் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கன்னுலாம் வேறு கமெண்ட் போட்டிருந்தீங்க. ஆக்சுவலி இது வரைக்கும் என் ஹெல்த்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கேன். எனக்கு சத்து இல்லாமல் போகும், உடனே போயிட்டு நான் வந்து அயன் ட்ரிப்ஸ் வந்து நான் போடுவேன். மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் ஆனது கிடையாது. தைராய்டுன்னு ஒன்று வரப்போகுதுன்னு சொன்னதுமே எனக்கு என்ன இப்படிலாம் சொல்கிறாங்களேன்னு ரொம்ப பார்த்தீங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். மற்றபடி கமெண்ட்ஸ் மோஸ்ட்லி வீட்டுக்கு இதான் பிரச்சனை, இதான் பிரச்சனைன்னு நிறைய பேர் பாசிட்டிவாக பேசியிருந்தீங்க. வீட்டு வேலை ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து பிளாக்ல போடுவேன். இப்போ காலையில் பசங்களை ஸ்கூல் அனுப்ப போகிறேன். ஒரு பக்கம் சாதம் வெந்துட்டுருக்கு, ஒரு பக்கம் டீ போட்டுட்ருக்கேன், இன்னொரு பக்கம் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கீரையை பறிச்சுட்டு வந்து நம்ம குழம்பு தான் வைக்க போகிறோம். மணத்தக்காளி கீரை. அதுக்கு ஃபஸ்ட்டு பருப்பு வந்து வேக வச்சுருக்கேன். கூடவே தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு பருப்பு கூட சேர்த்து இப்போ வேக வச்சுருக்கேன். இப்போது டீ போட்டாச்சு. எப்போவுமே நான் வந்து சமைச்சிட்டு இருக்கும்போதே ஒரு கிளாஸ் டீ வந்து குடிச்சிட்டு தான் நான் ஒர்க்கை கூடவே ஸ்டார்ட் பண்ணுவேன். காலையில் எழுந்ததும் ஒரு கப் டீ சாப்பிட்டா தான் நமக்கு மைண்டு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். டீ சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பொரியலுக்கு வந்து கோஸ் பொரியல் தான் செய்ய போகிறேன். ஆல்ரெடி நான் ஆன்லைனில் சாப்பர் வந்து வாங்கியிருந்தேன். ஒரு சாப்பர் வந்து வீணாக போயிடுச்சு. 2 வாங்கியிருந்தேன். 1 வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தாங்க. இது பெரிய சைஸு, சின்னது வந்து வீணாக போயிடுச்சு. அது எப்படி போயிடுச்சுன்னா, அந்த இழுக்கிறது வந்து நம்ம வாஷ் பண்ணி வைக்கும்போது அந்த இழுக்கிறது வந்து பிச்சுக்கிச்சு. அது வந்து அது உள்ள தண்ணி போகக்கூடாது. மூடி மேலே இருக்கிற அந்த இழுக்கிறோம் பார்த்தீங்களா, அது உள்ள தண்ணி வந்து போகாமல் நம்ம பார்த்துக்கணும். அடுத்ததை எடுத்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சாப்பரில் தான் இப்போ வந்து கோஸ் வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன். இதில் கட் பண்ணும்போது தான் ரொம்ப நைஸாக பார்த்தீங்கன்னா ஆகும். பொரியல் செய்யறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம கத்தி வச்சு நம்ம கட் பண்ணும்போது அதில் இவ்வளோ சின்ன சின்ன சைஸ் வந்து எனக்கு வெட்ட தெரியாது. சில பேர் வந்து சின்ன சின்ன சைஸ் வெட்டுவீங்க. எனக்கு இந்த மாதிரி சாப்பரில் வெட்டும்போது தான் கொஞ்சம் ஈஸியாக வரும். இப்போ பொரியலுக்கு ஒரு பிளேட் நிறையா பார்த்தீங்கன்னா நம்ம கோஸ் வந்து இப்போ கட் பண்ணியாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். கீரை போயிட்டு நம்ம பறிச்சுட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துட்டு கீரை பறிக்கிறதுக்காக பின்னாடி வந்தாச்சு. நான் இதோட 3 குழம்பு சம்திங் வச்சுட்டேன். இது ஒரு கத்தை 20 ரூபா. நம்ம வந்து மார்க்கெட்டில் வாங்கும்போது மணத்தக்காளி கீரை. குடல் புண்ணெல்லாம் ரொம்ப வந்து சீக்கிரம் சரியாகும்னு சொல்லுவாங்க. இது இங்கே தானாகவே வளர்ந்து வந்துச்சு. நான் எந்த உரம் போட்டு செடி வச்சுலாம் நான் உருவாக்கலை, அதுவா தானா வளர்ந்துச்சு. பாருங்க, அப்படியே பார்க்க நல்லா அடர்த்தியா சூப்பரா இருக்கு. பக்கத்து வீட்டுல பாட்டி கிட்ட சொல்லலாம் வந்து பறிச்சுட்டு போங்கன்னு. அவங்க அப்பப்போ வந்து பறிச்சுட்டு போயிட்டு அவங்களும் கீரை சாம்பார் வச்சு சாப்பிடுவாங்க. இன்னைக்கு பசங்களுக்கு மதியம் லஞ்ச் வந்து கீரை சாம்பார் தான் வச்சு கொடுக்க போறேன்.
அதுக்காக இப்போ பருப்பு ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கு. இப்போ கீரை வந்து பாப்பாவை பறிக்க சொல்லியிருக்கேன். சாதம் வந்து வடிச்சு விட்டுட்டேன். அடுத்து இங்க பொரியல் செய்யறதுக்கும் தனியா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நம்ம வீட்டுக்கு போட்டிருக்கிற இன்டீரியர் ஒர்க்ல ஏன் நீங்க பிவிசி போடல, பிளேவுட்ல போனீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம வீட்டுக்கு போட்டிருக்கிற மெட்டீரியலோட நேம் வந்து சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் வந்து நம்ம ரெண்டா போட்டிருக்கோம், மேட் ஃபினிஷிங் போட்டிருக்கோம், ஹை கிளாசி கொடுத்துருக்கோம். இந்த 2 மெட்டீரியலோட நேம் வந்து சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. பாயிலிங் வாட்டர் ரெசிஸ்டன்ட் PWR, ஹை மாய்ஸ்டர் ரெசிஸ்டன்ஸ் HMR. இந்த மெட்டீரியல்லாம் 5 லட்சம் கொடுத்து வீட்டுக்கு நம்ம இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் ஏன் யூபிவிசி போகலன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மெட்டீரியல் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. எது பெஸ்ட்டுன்னு நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க. இப்போ கீரை வந்து பறிச்சுட்டு இருக்கோம். பாப்பா வந்து ஃபர்ஸ்டே பறிச்சு எடுத்துட்டு வந்திருந்தா அது பத்தாதுமான்னு சொல்லி இப்போ நானே திரும்ப வந்து பாப்பா கூட நின்று பறிச்சிட்டு இருக்கேன். மணத்தக்காளி கீரை வந்து எவ்வளோ நல்லது. தானா வளர்ந்து வந்ததை நம்ம விடுவோமோ, அதனால சாம்பார் வச்சிடலான்ட்டு இப்போ பறிச்சாச்சு. ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா இப்போ கீரை சாம்பார் வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை வந்து அலசி ஒரு வானல்ல இப்போ மாத்திட்டு இருக்கேன். இந்த கீரை சாம்பார் வைக்கிறதுக்கு எனக்கு விமலாக்கா தான் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அவங்க சென்னை, ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. போன வருஷம் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் சென்னை மீனாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணியிருந்தேன். ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வச்ச உடனே ஹஸ்பண்டுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போய் 1 வீக் பார்த்தீங்கன்னா சென்னையில தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன் ஹாஸ்பிட்டல்ல. விமலாக்கா அங்கே வந்திருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன். விளாக்ல பார்த்துருப்பீங்க. அக்கா சொல்லி கொடுத்துதான் இந்த கீரை சாம்பாரையும் நான் கத்துக்கிட்டேன். பாருங்க, கீரையும் வெங்காயம் தக்காளி எல்லாம் தனியா அரைச்சிக்க சொன்னாங்க. நெக்ஸ்ட் பருப்பு தனியா வந்து கடைஞ்சிக்க சொன்னாங்க. ஏன் அப்படி செய்யறோம்னா அந்த கீரையோட பச்சை வந்து போகாது. இந்த மாதிரி நம்ம தனித்தனியா செய்யும் போது ஒன்னா சேர்த்து கடையும் போது பாத்தீங்கன்னா பச்சை கலரே வராது. அக்கா சொன்ன மெத்தட் பாத்தீங்கன்னா இப்போ நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு மோஸ்ட்லி குக்கிங்லாம் அவ்வளவா வராது. எல்லாமே இப்போ போக போக கத்துக்கிட்டு தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு பாத்தீங்கன்னா வெங்காயம், பட்டை மிளகாய், கடுகுலாம் சேர்த்து இப்போ தாளிச்சு விட்டாச்சு. சூப்பராக பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக பறித்து நம்ம வந்து கீரை சாம்பார் வச்சாச்சு. இதுக்கப்புறம் பசங்களை ரெடி பண்ணி ஸ்கூல் அனுப்ப வேண்டியதான். கரெக்டாக 8 மணிக்குள்ளே சமைச்சு கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வச்சாச்சு. இப்போ லஞ்ச் வந்து இப்போ பேக் பண்ணிட்டு இருக்கேன். பாப்பாவுக்கு வந்து தனியாக எப்பவுமே சாதம், குழம்பு, பொரியல் எல்லாமே நான் தனித்தனியாக எடுத்து வச்சிருவேன். தர்ஷனுக்கு மட்டும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி தான் வைப்பேன். அவன் 2nd படிக்கிறான். அவனுக்கு வந்து தனித்தனியா வச்சோன்னா அவனுக்கு வந்து அதை சாப்பிட தெரியாது. அதனாலே தர்ஷனுக்கு எந்த சாப்பாடா இருந்தாலும் கிளறி வச்சிருவேன். தர்ஷனுக்கு இப்போ சாப்பாடு பாருங்க, கீரையில மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. தன்ஷிக்கு கீரை தனியா, சாதம் தனியா வச்சுட்டு, பொரியலுக்கு வந்து கோஸ் பொரியல் வந்து நம்ம செஞ்சிருந்தோம். இன்னைக்கு பசங்களுக்கு லஞ்ச் சூப்பரா செஞ்சாச்சு. ஹெல்த்தியான ஃபுட்டு தான் கீரை வந்து, அதுவும் மணத்தக்காளி கீரை ஹெல்த்தியான ஃபுட்டு. அடுத்து இப்போ பசங்க சாப்பிட போறாங்க. லஞ்சு பாருங்க, காலையில பிரேக்ஃபாஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கீரை தான். நான் வந்து சேர்த்தே செஞ்சிருவோம். சில டைம் வந்து இட்லி தோசை ஊற்றி கொடுத்துருவேன். இன்னைக்கு கீரை கிடந்ததுனால காலையிலையும் கீரை, மதியமும் கீரை. இப்போ பாப்பாவுக்கு வந்து தலை சீவி விட போறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்ததுமே இப்போ தலை சீவி விட்டுருவேன். தனுஷ் இன்னும் தலை சீவவே கத்துக்கல. 1/4 மணி நேரம் ஆச்சு இந்த தலையை சீவுறதுக்கு. பாப்பா வந்து இந்த ஒரு வேலை மட்டும்தான் கத்துக்கல. மத்த எல்லா வேலையும் பாப்பாக்கு தெரியும். தன்னால 2 தலை சீவுறதுக்கு இன்னும் முயற்சி பண்ணல. தர்ஷனுக்கு 2 பல்லு பாத்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சு. இன்னும் 2 பல்லு ஆடிட்டு இருக்கு. இவன் இப்போ 2nd போயிட்டு இருக்கான். இந்த ஸ்டேஜ்ல தம்பிக்கு வாயில இருக்கிற பல்லு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆடி கீழே விழுந்துருது. பசங்க இப்போ சாப்பிட்டுட்டு டைமுக்கு கிளம்பிட்டாங்க. நான் எப்பவுமே 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடியே பசங்களை வந்து ரெடி பண்ணிடுவேன். அதுக்கு மேலதான் நான் லேட் வளர்த்த மாட்டேன். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சீக்கிரம் போயிடுங்க, வேன் போயிடும் சொல்லி பசங்களும் கொஞ்சம் ப்ராப்பரா உடனே கிளம்பிடுவாங்க. ரொம்ப அவங்களும் வந்து லேட் பண்ண மாட்டாங்க. இப்போ 8:30 35க்குலாம் வேன் வந்துடும். பசங்களை சாப்பிட வச்சு இப்போ ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். போகும்போது பாருங்க, 2-3 நோட்டையும் வீட்டில் விட்டுட்டா பாப்பா, ஐடி கார்டும் விட்டுட்டா. இந்த மாதிரி நம்ம உள்ளார போய் செக் பண்ணும்போது இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ கூப்பிட்டு இப்போ பாப்பா கையில கொடுக்குறேன், மறந்துட்டோமா அப்படின்னு வந்து பாப்பா சொல்றா. ஸோ இது எல்லார் வீட்லயும் பேசிக்கா நடக்கிறது தான். ஐடி கார்டை வச்சுட்டு போறது, சில நோட்டு புக்கை வந்து வச்சுட்டு காலையிலே எழுந்து படிக்கிறேன்னு அந்த இடத்துல நோட்டை வச்சிடுறது. அது திரும்ப பேக்ல எடுத்து வைக்கிற வேலை கிடையாது. நெக்ஸ்ட் அவங்கள ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு என்னோட ரொட்டீன் ஒர்க் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போறேன். சிங்க்ல இருக்கிற பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடு ஃபுல்லா பெருக்கணும். அதுதான் எனக்கு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆகும். எல்லா ஒர்க்கும் இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஒரு ஓவர் வியூ பார்க்கலாம். ஹால்ல இருந்து பாருங்க, போர்ட்டிகோ ஃபுல்லா பெருக்கிட்டா, ஹாலும் பெருக்கிட்டேன். டைம் வந்து 9:15 ஆகுது. பசங்களை வந்து 8:30 மணிக்கு அனுப்பி விட்டேன். 3/4 மணி நேரத்துக்குள்ள எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டேன். 2 பெட்ரூமும் ஒரு டீப் கிளீனிங் பண்ணியாச்சு. வாஷிங் மிஷின்ல ட்ரெஸ் போட வேண்டியது இருந்துச்சு, அதையும் போட்டு விட்டுட்டேன். சிங்க்ல இருந்த பாத்திரத்தை எல்லாமே வாஷ் பண்ணி அதுவும் அழகா எடுத்து வச்சிட்டேன்.
இன்னைக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து மணத்தக்காளி கீரை, கோஸ் பொரியல், ரைஸ் அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஈவினிங் தான் நான் சமைப்பேன். மதியத்துக்கு சேர்த்தே பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து செஞ்சாச்சு. இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போதான் நான் சாப்பிட போறேன். கரெக்டா ஒரு 9:30 மணிக்கு மேல சாப்பிட போறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. அடுத்த vlogல பார்க்கலாம். பாய்.